மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 41:1 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். நிறைய முறை நம்ம யோசிக்கலாம், நான் எதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும், சின்ன பிள்ளைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கே என்னோடய லைஃப்பில் நிறைய கஷ்டம் இருக்குது, என்னால் என்னோடய பில்ஸை பே பண்ண முடியல, நிறைய லோன் இருக்குது, என்னோடய வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நான் எதுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் இயேசுவாமி மத்தேயு 25:40 சொல்கிறார், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இந்த வசனத்தின்படி நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, உதவியே இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது நம்ம இயேசுவாமிக்கே அதை செய்கிறது போல இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இதே போல தான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் இது அவங்க செய்யும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குர்தாஸ்பூர்லேருந்து பரம்ஜீத் அப்படின்றவங்க அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க 25 இயர்ஸாக இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருந்தாங்க. அவங்களுடைய யங்கர் சிஸ்டர்ஸ், அவங்களுடைய தங்கச்சி எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி நல்ல குடும்ப வாழ்க்கை இருந்துச்சு. அவங்களும் ஒரு காட்லி லைஃப் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு லைஃப் பார்ட்னருக்கு நான் காத்திருக்கிறேன், அதுதான் என்னோடய ஒன்லி ரிக்வெஸ்ட், விண்ணப்பம் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு, அவங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லை. அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் தெய்வம் எங்கே, நீங்கள் வணங்குற தெய்வம் எங்கே, உங்களை எப்படி கைவிட்டுட்டாரே, உங்களுக்கு ஏன் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க டாக்டர் பால் தினகரனுக்கு இமெயில் பண்ணும்போது உடனே ரிப்ளை வந்துச்சு. 2 வசனத்தை அவங்க சொல்லும்போது அது அவங்களுக்கு அவ்வளோ சமாதானம் கொடுத்துச்சு. நிச்சயமாகவே முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ட்டு அந்த வசனம் அவங்களுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் எனக்காக நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார், ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ ஆறுதல் கொடுத்துச்சு. அந்த வசனத்தை அவங்க பிடித்து கொண்டாங்க. 2009 அவங்களுக்கு 44 வயசு ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர், ஒரு காட்லி லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்க பஞ்சாப் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை அமைஞ்சது. உடனே அவங்க ஃபேமிலி பிளெஸ்ஸிங் பிளானில் அவங்க சேர்ந்தாங்க. அவங்க ஒரு பிள்ளைக்காக ஜோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வருஷமாக அவங்க காத்திருந்தாங்க. மேபி எனக்கு வயசானதுனால நான் கன்சீவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு பாயிண்டில் அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லா ஹோப்பையும் அவங்க இழந்துட்டாங்க, நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டாங்க. 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க யோசித்தாங்க, சரி நம்ம சீஷா மூலமாக ஏழ்மையில் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க காணிக்க கொடுத்தாங்க. ஆச்சரியமாக 2 மாதத்துலேயே அவங்க கன்சீவ் ஆனாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைய கொடுத்தார். 5 வருஷம் கழிச்சு, அவங்க 49 இயர்ஸ் ஆகும்போது அவங்க ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. அவளுக்கு மஹிமா அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. அவள் இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்கா. அவள் சந்தோஷமாக அழகாக படித்து அவள் நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்கிறா அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யங் பார்ட்னர்ஸ் பிளானில் அவங்க சேர்த்தாங்க. ஸோ அவ்வளோ ஆசீர்வாதம். இந்த சின்ன உதவியை இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க செய்யும் போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல தான் நீங்களும் ஒரு பிளெஸ்ஸிங்காக நீங்கள் காத்துட்ருக்கலாம், ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்துட்ருக்கலாம். நான் ரொம்ப நாளாக இந்த அற்புதத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆண்டவருக்கு செய்கிறது போல் நீங்கள் இந்த சிறியவர்களுக்கு யாரெல்லாம் உதவி அற்று இருக்கிறாங்களோ, உதவி இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஒரு வாய்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உங்களோட உதவியை செய்யும்போது, நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்கிறது போல் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் காத்துட்ருக்கிற அற்புதத்தை உங்களுக்கும் ஆண்டவர் தருவார். மேபி இன்றைக்கும் நீங்கள் ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், சேலரி இன்க்ரீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் எதற்காக வெயிட் பண்ணுறீங்களோ நீங்கள் ஆண்டவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இப்பொழுதும் அதை நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வோமா? ஏசப்பா, இந்த சாட்சியை கேட்டது போல் இதே போல் யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்களோ அவங்களோட ஆசீர்வாதத்துக்கு இன்றைக்கு அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் போது, உமக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்து அதை செய்யும்போது அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாருமப்பா. அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீரே நிறைவேற்றும் சுவாமி. எதற்காகலாம் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாரும் சுவாமி. நீரே ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. யாரெல்லாம் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறாங்களோ, ஏழ்மையில் இருக்கிறாங்களோ, சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் இறங்கி
அவர்கள் உதவி செய்யும்போது அவர்களை நீர் ஆசீர்வதியும் அப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களை உயர்த்தி வையும் அப்பா. அந்த அற்புதம் இன்றைக்கே அவர்களுக்கு தாரும் அப்பா. நீரே ஆசீர்வதித்து அவர்களை பெருக பண்ணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.